ஈசாக்கு தனது மகன் யாக்கோபை அழைத்து அவனை ஆசிர்வதித்தார். நீ கானானிய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து பதான் ஆராமுக்கு சென்று உன் தாய் ரெபேக்காவின் தந்தையான பெத்துவேலின் வீட்டில் உன் தாயின் சகோதரன் லாபானின் மகள்களில் ஒருத்தியை மணந்து கொள் என்று கட்டளையிட்டார். மேலும் சர்வ வளமுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பலுகி பெருகி பல ஜனங்களின் கூட்டமாக ஆகும்படி செய்யட்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அளித்து நீ தங்கும் தேசத்தை உன் சுதந்திரமாக அளிக்கட்டும் என்று ஈசாக்கு யாக்கோபை அனுப்பினார். அப்படியே யாக்கோபு பதான் ஆராமுக்கு புறப்பட்டு சென்றான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பியதையும் கானான் தேச பெண்களை மனம் செய்ய வேண்டாம் என்று சொன்னதையும் ஏசா கவனித்தான். தன் தாய்க்கும் தந்தைக்கும் கானான் பெண்கள் விருப்பமில்லை என்று அறிந்த ஏசா இஸ்மவேலின் மகளான நெபயோத்தின் சகோதரி மகளாத்தை மனைவிகளோடு கூடவே இன்னொரு மனைவியாக எடுத்துக்கொண்டான். யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து புறப்பட்டு ஆரானை நோக்கி சென்றான். வழியில் ஒரு இடத்தில் இரவு தங்கினான். சூரியன் அஸ்தமித்திருந்ததால் அந்த இடத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு தலையணையாக வைத்து உறங்கினான். அப்பொழுது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. பூமியிலிருந்து வானம் வரை சென்ற ஒரு ஏணி காணப்பட்டது. தேவனுடைய தூதர்கள் அந்த ஏணியில் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள். அந்த ஏணியின் உச்சியில் கர்த்தர் நின்று, நான் உன் பிதாவான ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன் சந்ததி பூமியின் மண்ணை போல அதிகமாகும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என விரிவடையும். உன் மூலமாகவும் உன் சந்ததியின் மூலமாகவும் பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் உன்னை காத்து இந்த தேசத்திற்கே திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரை உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். யாக்கோபு உறக்கத்திலிருந்து விழித்தபோது, நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், நான் அதை அறியவில்லை என்று பயந்து, இது எவ்வளவு பயங்கரமான இடம், இது தேவனுடைய வீடும் வானத்தின் வாசலும் அல்லவா என்றான். அடுத்த நாள் காலையில் அவன் தன் தலையணையாக வைத்திருந்த கல்லை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் ஊற்றினான். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு அர்த்தம் தேவனுடைய வீடு ஆகும். முன்பு அந்த நகரத்தின் பெயர் லூஸ் என அழைக்கப்பட்டது. பின்பு யாக்கோபு, தேவன் எனக்கு போகும் வழியெல்லாம் என்னோடு இருந்து உணவும் உடையும் கொடுத்து சமாதானமாக என் தந்தையின் வீட்டிற்கு திரும்ப செய்தால் கர்த்தர் என் தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்திய இந்த கல் தேவனுடைய வீடாக இருக்கும். நீர் எனக்கு கொடுப்பதிலெல்லாம் 10 உமக்கு கொடுப்பேன் என்றான். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, மனிதன் தனியாக இருப்பதாக நினைக்கும் இடத்தில் கூட தேவன் அவனை விட்டு விலகாமல் இருக்கிறார். நம்ம பயணத்துல அவர் நம்மோடு நடந்து தன் வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார்.